Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. இன்றைக்கு பேப்பர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான பணிகள் தொடங்கி இருக்கிறது. அது உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவலும் சொல்றேன். எய்ம்ஸ் மருத்துவமனையானது கல்லூரியானது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் பத்திரிகையில் போடுங்க. நன்றி. தெரியலண்ணா, எனக்கு தெரியலண்ணா அவர் எங்க பார்த்து பேசினாரு. நன்றி. இல்ல, பிரதமர் அனைவரையும் சந்திக்கிறாரு. அதுல யாராரு சந்திக்கிறாங்க, அவங்க தனிப்பட்ட முறையா கூட இருந்திருக்கலாம். எனக்கு தெரியாது, நான் முதலே சொல்லியிருக்கிறேன்பா. இன்றைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாநிலம் முழுவதும் 39 பாராளுமன்ற தொகுதிகளிலுமே கூட வேட்பாளர்களை அதாவது யார் ஆஸ்பிரன்ஸ் இருக்கிறார்கள் என்பது அது வந்து நிர்வாகிகளிடத்தில் கருத்து கேட்பு கூட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. மாநிலம் முழுவதுமே 39 பாராளுமன்ற தொகுதிகளிலும் இந்த கூட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு தென் சென்னை பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட பகுதியில் நம்மளுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் யாராரு வேட்பாளர்களாக வரலாம் அல்லது நீங்கள் யாரை பரிந்துரைக்கிறீர்கள் என்ற ஒரு கருத்து கேட்பு கூட்டமானது இன்றைக்கு எங்களுடைய நிர்வாகிகள் இடத்துல கேட்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய தேர்தல் கமிட்டிக்கு அந்த நாளை நடைபெற இருக்கிற தேர்தல் கமிட்டியில் இந்த கருத்துக்களை சொல்லுமோ அவர்கள் அதை பற்றி அப்புறம் மேலே பாராளுமன்ற குழுக்கு சொல்லுவாங்க. அவர்கள் இறுதி முடிவு எடுத்து யார் வேட்பாளர் என்று அறிவிப்பார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, நேற்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சென்னை வருகை, அதைத் தொடர்ந்து போன வாரம் திருப்பூர் பல்லடத்தில் நடந்த என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா, அதே போல் தூத்துக்குடியில் நடந்த நிகழ்ச்சி, திருநெல்வேலியில் நடந்த நிகழ்ச்சி, அதைத் தொடர்ந்து நேற்றைக்கு சென்னையில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வருகை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழகத்தில் இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதிகளிலுமே மக்களினுடைய பேராதரவோடு அந்த நிறைவானது நடைபெற்றிருக்கிறது. இது இன்றைக்கு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கு தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, பாண்டிச்சேரியும் முதற்கொண்டு 40 இடங்களிலுமே எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவதும் உறுதியாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருமே ஒரு மிக வேகமாக மிக உற்சாகத்தோடு களத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.